ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி பிரியா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா வித்தியாசமான எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்து எண்ணெயில் வதக்கணும். அதுக்கப்புறம் 2 சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் வதக்கிறேன். கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக புளி நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதையும் எண்ணெயில் வதக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்து போட்டுட்டு இது 3த்தையும் எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். இந்த பொடி மாஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம், டிஃபனுக்கு யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அது பாருங்கள், நான் இப்போ ஆற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டையும் எடுத்து கடாயில் உடச்சிக்கிறேன். உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பெரட்டு எடுத்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கிறதுக்காக கலரி விட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ கலரி விட்டு நம்ம ஒரு முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுவோமோ சிம்பிளாக அந்த மாதிரி பண்ணி எடுத்து இதையும் நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சுக்கணும். பாருங்கள், நான் நல்லா கலரிட்டுருக்கேன். ஸோ இது நல்லா பொடி மாஸாக ரொம்ப பாயில்டு ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக வெந்தால் போதும். ஏன்னா நம்ம அகைன் திரும்ப இதை கடாயில் போட போகிறோம். ஸோ அதனால் நான் ஒன்றும் பாதியமாக தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலக்கிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஓவராக வேகாமல் ஓரளவு பொடி மாஸ் மாதிரி எடுத்திருக்கேன் நான். இதுக்கப்புறமா இந்த ஆறின வெங்காயம், காஞ்ச மிளகா, புளி இருக்கு இல்லைங்களா, அது மிக்ஸி ஜாரில் போடுறேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு அது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். திரும்ப கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை எடுத்து அதில் போட்டுட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். கலக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சாப்பாட்டில் சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.